ஸோ அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் சோஷியல் இஷ்யூஸ்ல ப்ரீவியஸ் இயர்ல குரூப் ஒன் மெயின்ஸ்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறது ஒவ்வொரு கொஸ்டினா நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன கேள்வி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வை சுட் கவர்மெண்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ப்ரீநேட்டல் அண்ட் போஸ்ட் நேட்டல் கேர் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதை அனலைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதுக்காக அரசாங்கம் ப்ரீநேட்டல் அண்ட் போஸ்ட் நேட்டல் கேர்ல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கறத கேள்வி. ப்ரீநேட்டல் அப்படின்னா பிரசவத்திற்கு முந்தைய கவனிப்பு, போஸ்ட் நாட்டல் அப்படின்னா பிரசவத்துக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த கவனிப்பு. எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, தமிழக அரசாங்கமும் சரி, இந்திய அரசாங்கமும் சரி, பல்வேறு திட்டங்கள் மூலியமா, உதாரணத்துக்கு முத்துலட்சுமி ரெட்டி திட்டம், நமக்கு ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற திட்டம், மத்திய அளவுல பாத்தீங்கன்னா மாத்ரு வந்தன யோஜனா அப்படிங்கிற திட்டம், ஜனனி சுரக்ஷா யோஜனா, சிசு சுரக்ஷா யோஜனா, இந்த மாதிரியான திட்டங்கள் மூலியமா நமக்கு என்ன பண்றாங்க, ப்ரீநாட்டல் கேர் அப்படிங்கிறதையும் ஃபோக்கஸ் பண்றாங்க, போஸ்ட் நேட்டல் கேர் அப்படிங்கிறதையும் ஃபோக்கஸ் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம குழந்தையோட ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி, தாய்மார்களுடைய உடல் நலம், இது எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரியான திட்டங்களை தமிழக அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் செயல்படுத்தி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுக்கலாம். இப்ப இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரீநாட்டல் கேர் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, ப்ரீநாட்டல்னா பிரசவத்திற்கு முன்னாடியான ஒரு கவனிப்பு. அப்ப டு என்ஷூர் சேஃப் பிரெக்னன்சி அப்படிங்கறத சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும், குறிப்பா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த ஹை ரிஸ்க் மதர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்மை யூஸ் பண்ணுவாங்க சுகாதாரத்துறையில. ஹை ரிஸ்க் மதர்ஸ்னா என்னன்னா, அந்த பிரசவத்தின் போது அந்த குழந்தைக்கோ தாய்மார்களுக்கோ ஏதாவது பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அளவுல ஒரு பிரெக்னன்சி இருக்கும் இல்லையா, அவங்களதான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஹை ரிஸ்க் மதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி ஹை ரிஸ்க் மதர்ஸ் எல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு சரியான முறையில சிகிச்சையை வழங்கி சுகப்பிரசவம் அப்படிங்கறத கொண்டு வந்து தாய் சேய் நலம் ரெண்டுத்தையுமே வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும். அதுதான் வந்து இந்த இடத்துல கொடுக்குறாங்க. சரியா? சோ அந்த ஒரு விஷயத்த, சேஃப் பிரெக்னன்சி என்ஷூர் பண்றதுக்கு என்ன பண்றாங்க, பொதுவா ஏர்லியா செக்அப் பண்றாங்க. அனீமியா, ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரியான ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அயன் ஃபோலிக் ஆசிட், இந்த மாதிரியான நியூட்ரிஷன்ஸை வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி கவுன்சிலிங்கை வந்து கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்றது மூலியமா நமக்கு சேஃப் பிரெக்னன்சி அப்படிங்கறத என்ஷூர் பண்ண முடியுது. அடுத்தது டு ப்ரொமோட் ஃபீட்டல் டெவலப்மெண்ட், அதாவது வயிற்றுக்குள்ள இருக்கப்ப அந்த குழந்தையோட வளர்ச்சி அப்படிங்கிறது ஆரோக்கியமா இருக்கணும். இப்பெல்லாம் நிறைய குழந்தைகள் பிறக்குது, பிறந்த உடனே கொண்டு போய் இன்குபேட்டர்ல வச்சிடறாங்க. ஏன்னா அந்த குழந்தை பிறக்கிறப்ப ஒரு சர்டன் வெயிட்ல இருக்கணும். ஆனா ரொம்ப வெயிட் கம்மியா, கிராம் கணக்குல எல்லாம் பிறக்கக்கூடிய குழந்தைகளை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. 1 கிலோல இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஃபீட்டல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இல்லாம இருந்தாதான் அந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கும். அப்ப தாய்மார்களுக்கு நல்ல நியூட்ரிஷனல் டயட்டை வந்து கொடுக்கணும். அதே மாதிரி ரெகுலரா வந்து மானிட்டர் பண்ணணும் அவங்கள. சோ அதுக்காக தான் வந்து இதெல்லாம் பண்றாங்க. ஓகேவா? லோ பர்த் வெயிட்டை ப்ரிவென்ட் பண்றதுக்கு. அதே மாதிரி ப்ரீ டேர்ம் டெலிவரி, இப்ப 10 மாசம்னா 10 மாசத்துலதான் குழந்தை பிறக்கணும். சரிங்களா? 10 மாசத்துக்கு முன்னாடியே பிறக்கக்கூடிய குழந்தைய ப்ரீ டேர்ம் டெலிவரி அப்படின்னு சொல்றோம். இதனால மார்டாலிட்டி ரேட், ஓகேங்களா, இந்த இன்ஃபான்ட் மார்டாலிட்டி ரேட், நியோநாட்டல் மார்டாலிட்டி ரேட்லாம் கம்மி பண்ணணும். ஓகேங்களா? அதிகமா இருக்கு. அதெல்லாம் கம்மி பண்றதுக்காக தான் இந்த மாதிரியான ப்ரீ நேட்டல் அண்ட் போஸ்ட் நேட்டல் கேரையே நம்ம பண்றோம். சரியா? அதான் அடுத்த பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. டு ரெடியூஸ் மேட்டர்னல் மார்டாலிட்டி அண்ட் இன்ஃபான்ட் மார்டாலிட்டின்னு நம்ம போடலாம். சரிங்களா? சோ இந்த மாதிரியான மார்டாலிட்டி ரேட்ஸை கம்மி பண்றதுக்கு நல்ல ஒரு திடமான திட்டங்கள் அப்படிங்கிறது தேவைப்படுது. இந்த ஐஎம்ஆர் எம்எம்ஆர் கம்மி பண்றதுக்கு முக்கியமான விஷயம், அரசாங்கத்தோட முக்கியமான ஒரு கொள்கை என்ன அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரியை ப்ரொமோட் பண்றது. அது என்ன இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு மருத்துவமனைகளுக்கு வந்து குழந்தையை பெற்றுக்கிறது, அதுதான் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் ஜனனி சிசு சுரக்ஷா யோஜனா அப்படிங்கிற திட்டம்லாம் இருக்கு. ஓகேங்களா? அவங்களே வந்து என்ன பண்றாங்க, வீட்டுல இருந்து கூட்டிட்டு போய் மருத்துவமனையில அரசாங்கமே விடுறாங்க. சரியா? செக்அப் சென்டருக்கு அவங்களே கூட்டிட்டு போறாங்க. இந்த மாதிரியான திட்டங்களை எதுக்காக அரசாங்கம் கொண்டு வராங்க, காசு இல்லைன்னு வீட்லயே பிரசவம் பார்க்க கூடாது, மருத்துவமனைகளுக்கு வந்து, அரசு மருத்துவமனைகளுக்கு வந்துதான் பிரசவம் பார்க்கணும் அப்படிங்கறத ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க. அடுத்தது சோசியோ எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ். அந்த இடத்துல நம்ம மறுபடியும் சொல்லலாம். ஓகேங்களா? அந்த ஜனனி சிசு சுரக்ஷா யோஜனாவே போடலாம். பாதிக்கப்பட்ட ட்ரைபல் விமென்ஸ் இவங்க எல்லாத்தையுமே வந்து அரசு மருத்துவமனைகளுக்கு கூட்டிட்டு வந்து அவங்க ஹெல்த் ஸ்பெண்டிங், அந்த அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கறதெல்லாம் கம்மி பண்ணணுங்கிறதுக்காக தான் அரசாங்கம் இந்த ப்ரீ நேட்டல் கேர்ல எல்லாம் ஃபோக்கஸ் பண்றாங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் போஸ்ட் நேட்டல் கேர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நியூ பார்ன் சர்வைவல் அண்ட் ஹெல்த்.
பிறந்த குழந்தைகளோட ஹெல்த்தை வந்து மானிட்டர் பண்ணணும். அந்த கிரிட்டிக்கலா இருக்கக்கூடிய முதல் 2 நாட்கள் அதுல குழந்தையோட நியூட்ரிஷன் ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணணும். பிரஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறத வந்து கொண்டு வரணும். இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் நியூபார்ன் போஸ்ட் நேட்டல் கேர்ல வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. அடுத்தது மேட்டர்னல் ரெக்கவரி. ஒரு சில பிரசவங்கள்ல பாத்தீங்கன்னா தாய்மாருக்கு ரொம்ப சேதாரம் ஏற்பட்டிருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு மென்டல் ஹெல்த் சப்போர்ட்டும் தேவைப்படுது, பிசிக்கல் ஹெல்த் சப்போர்ட்டும் தேவைப்படுது. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு போஸ்ட் நேட்டல் கேர் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்றாங்க. இந்த இடத்துல ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற திட்டம்லாம் நம்ம சொல்லலாம். ஆம், பிறந்ததுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய நியூட்ரிஷனல் கேரை கொடுக்கறது தான் இந்த ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற திட்டம். 6 மாசம் வரைக்கும் 6 வருஷம் வரைக்கும் இந்த ஒரு ஒரு சேவையை வந்து அரசாங்கம் வழங்கிட்டு இருக்காங்க. ஊட்டச்சத்து பெட்டகங்களை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அடுத்தது நியூட்ரிஷன் அண்ட் growth மானிட்டரிங். ஓகேங்களா? ஸோ இந்த நியூட்ரிஷன் அண்ட் growth மானிட்டரிங் இடத்துல இந்த அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட்டை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம். ஓகேங்களா? பிறக்கிற சேஃபா குழந்தை பிறந்துடுச்சு. பிறந்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அந்த குழந்தைக்கு சரியான முறையில தடுப்பூசிகளை போட்டு அந்த குழந்தையோட வளர்ச்சியை வந்து கரெக்டா நம்ம கொண்டு போறோமா அப்படிங்கறத மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? பிரஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கறத அப் டு 6 மந்த் ஆவது நம்ம கொண்டு வரணும். இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றோம். அடுத்தது பிரேக்கிங் த சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி அண்ட் புவர் ஹெல்த் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி போஸ்ட் நேட்டல் கேர்ல நம்ம கொண்டு வரப்ப குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தையை சரியான முறையில வளர்க்க முடியாம நிறைய தாய்மார்கள் வந்து கஷ்டப்படுவாங்க. நிறைய குடும்பங்கள் வந்து கஷ்டப்படும். சோ அந்த மாதிரி எந்த ஒரு குடும்பமும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முத்துலட்சுமி ரெட்டி திட்டத்துக்கு கீழே 18,000 ரூபாய் வழங்குறோம். நமக்கு மாத்ருவந்தன யோஜனா திட்டத்துக்கு கீழே 5,000 ரூபாயை வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாம ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே ஊட்டச்சத்து பெட்டகங்களை கொடுக்குறாங்க. இலவசமாவே வந்து அந்த வேக்சினேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கறத வச்சிருக்கோம். இது எல்லாமே எதுக்காக? ஒரு சோசியோ எக்கனாமிக் பெனிஃபிட்ஸை வந்து கொடுக்கறதுக்காக தான். சரிங்களா? சோ இதுதான் இந்த கேள்வியிலும் கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வார்த்தைகளை வந்து எதிர்பார்ப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி அப்படிங்கறத நம்ம சொல்லணும். அடுத்து இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கணும். ப்ரீ டேர்ம் டெலிவரி அப்படிங்கறத யூஸ் பண்ணிருக்கணும். ஐஎம்ஆர், எம்எம்ஆர் இதெல்லாம் நம்ம கம்மி பண்ணணுங்கிறத சொல்லியிருக்கணும். அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சரை கம்மி பண்றாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கணும். அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட்டை கம்மி பண்றாங்கன்னு சொல்லியிருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு கீழேயும் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கணும். சரிங்களா? ஸோ ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஆனா கொஞ்சம் நிறைய யோசிச்சு எழுதுற மாதிரி இருக்கும். சரியா? சோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் தமிழ் பிடிஎஃப் நமக்கு டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பிடிஎஃப் ஒரே இதுலயே ஃபர்ஸ்ட் தமிழும் அடுத்தது இங்கிலீஷும் இருக்கு. சோ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? தேங்க்யூ.